உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. முடிவுதிர்வை சமாளிக்க முடியவில்லையா? விகேரின் பிபிஎஸ் தான் உண்மையான தீர்வு. புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. டீனேஜ்ல வரும்போது மேம் எப்போ பார்த்தாலும் பாத்ரூம்க்கு மொபைல் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னா we cannot do it. So screen time வந்து after 3 years it is very difficult to control. இப்போ நம்மளே வந்து ஏன் நம்ம அந்த ரீல்ஸோட அடிக்ஷன்ல வந்து அடல்ட்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே, நான் வந்து ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டேன், அப்போ ஒரு ½ அன் அவர் நான் வந்து பாக்குறேன், பட் அது ½ அன் அவர்ல நம்ம முடிக்கிறோமோ? நோ, we are not doing it. நம்ம எவ்வளோ டைம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட கனெக்ட் ஆவாங்க. குழந்தைங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல்ன்ற இந்த வேர்டை வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து தப்பா புரிஞ்சுக்கூடாது. கண்ட்ரோல் இன் த சென்ஸ் இஃப் யூ நீட் டு சேஞ்ச் சம் பிஹேவியர். ரொம்ப நேரம் அவங்க நைட் ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க மேம் பெட் டைம்ல அப்படின்னா அதை மாற்றணும்னா முதல்ல we need to do that. ஓகே, அப்பா அம்மா அதை பார்க்கக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, நீங்க எந்த அளவுக்கு குழந்தைங்களோட கனெக்ட் ஆகுறீங்களோ அவங்களோட ஸ்கில்ஸை அப்பதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ யூஸ்வலா வந்து நான் என்ன சொல்வேன் பேரண்ட்ஸ் கிட்டனா, மூவ் ஃப்ரம் மார்க்ஸ் டு ஸ்கில். ஓகே, அவங்களோட மார்க்ஸை விட்டு வெளியில வாங்க, அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸ்க்ரீன் டைம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வயசு குழந்தைலேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ மேம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பிக்கெஸ்ட் கொஷினாகவே இருக்குது. பிகாஸ் முன்னாடி ஒரு காலத்தில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அவங்க குழந்தைகள் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் டிவியோட க்ளூவான டைம்னு பார்த்து அந்த மேட்ச் பார்க்கும் போது அதை தாண்டி வெளியில ரோட்ல இருந்து விளையாடுறது தான் அவங்களோட முக்காவாசி பொழுதுபோக்கா இருந்ததை தாண்டி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிசஸே கிடையாது. பக்கத்து வீட்டில் விளையாட விடுறதுக்கு கூட பேரண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க. பிகாஸ் அந்த மாதிரி இப்போ சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ ஒரு குழந்தைக்கு வந்துட்டு இவ்வளோதான் ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணும், பட் அதை தாண்டி என்னோட குழந்தை வந்து அடமெண்டா எனக்கு ஸ்க்ரீன் டைம் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஸ்க்ரீன் டைம் கொடுத்தா தான், அதாவது ஃபோனோ டிவியோ போட்டால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து என்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி மேம் நம்ம பேலன்ஸ் பண்றது? டில் 3 years நோ ஸ்க்ரீன் டைம். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் வந்து அந்த பேசுறது இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக அந்த மைல் ஸ்டோன் வந்து ப்ராப்பராக நடக்கும். எஸ், ஸோ டில் 3 years கொடுக்கக்கூடாது. ஆஃப்டர் 3 years ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஃபோன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இன்னும் நிறைய வீட்டில் வந்துட்டு என்கிட்ட சில்ட்ரன் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வந்து வாஷ்ரூம்க்கு போகும்போதெல்லாம் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் காமிக்கணும் என்ன செய்யணும். அதுக்கப்புறம் அவங்க டீனேஜில் வரும்போது மேம் எப்போ பார்த்தாலும் பாத்ரூம்க்கு மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா we cannot do it. ஸோ ஸ்க்ரீன் டைம் வந்து ஆஃப்டர் 3 years it is very difficult to control. பட் எவ்வளோ டைம் நம்ம வந்து செட் பண்ணுறோம் அப்படின்றது ஆஃப்டர் 3 yearsலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். டில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் அதர் தேன் ஸ்டடீஸ் வந்து அவங்க ஃபோன் யூஸ் பண்ண போறாங்கன்னா அவ்வளோ நேரம் தான் இருக்கணும்ன்றது நம்ம ஒரு 4 வயசுலேருந்தே கிரியேட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக தேல் ஃபாலோ. சரி, இப்போ ஸ்க்ரீன் டைம் இல்லைன்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? வாட் கேன் தே டு? ஸோ இப்போ நம்மளே வந்து ஏன் நம்ம அந்த ரீல்ஸோட அடிக்ஷன்ல வந்து அடல்ட்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே, நான் வந்து ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டேன், அப்போ ஒரு ½ அன் அவர் நான் வந்து பார்க்குறேன், பட் அது ½ அன் அவர்ல நம்ம முடிக்கிறோமோ? நோ, we are not doing it. நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம், அது 45 minutes ஆகும், 1 hour ஆகும், நம்மளுக்கு இந்த ஒர்க் வந்து பாதிக்கும், திருப்பி நாளைக்கு கொண்டு போகும். அப்போ நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத we need to think. ஓகே, மேபி அ ஸ்மால் வாக், இல்லை ஒரு லிசனிங் டு மியூசிக், இல்லை சின்னதாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றத அடல்ட்ஸ் யோசிக்கும். பட் குழந்தைங்களுக்கு அது தெரியாது. ஸோ we need to actually create an opportunity for them. அதில் வந்து வெளியில் கூட்டு போய் தான் அவங்கள விளையாட வைக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. வீட்லேயே நம்ம சின்ன வயசுல இந்த ராஜா ராணி விளையாடுவாங்க, பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சூப்பராக விளையாடுவாங்க. அவங்க பில்லோ ஃபைட் பண்ணுங்க, இல்லை சின்னதாக ஒரு மியூசிக் போட்டு மியூசிக்கல் சேர் விளையாடுங்க. எத்தனை பேர் இருக்கீங்களா, டான்ஸ் ஆடுங்க, இல்லை சின்ன குழந்தைங்களா ரைம் சொல்லுங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து we need to do it. நிறைய குழந்தைங்க, அம்மா நீ சும்மா என் கூட உட்காந்து பேசுமா, நீ உன்னோட ஸ்கூல் டேஸ் எப்படி இருக்கும், உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளோட கதைகளை அவங்க கேட்க வந்து ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஸோ ஏதோ ஒரு அவங்கள என்கேஜ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி நம்ம தான் கிரியேட் பண்ணணும். சரி, வீக்கெண்ட் ஆகுதா, உங்கள் பக்கத்தில் என்ன இருக்கோ, உங்களால் என்ன முடியுதோ, மால்ஸுக்கு தான் கூட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளால பக்கத்தில் என்ன உங்களுக்கு மெமரபிளாக கொடுக்க முடியும். இப்போ எல்லார் வீட்லேயுமே பைக்கோ காரோ இருக்கணும்.
ஒரு லாங் டிரைவ் கூட்டு போங்க. ஓகே, அப்போ வீட்லயே நம்ம செட் பண்ணிட்டு போகணும். நம்ம ஜஸ்ட் ஒரு டிரைவ் தான் போகிறோம், நீ நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம பேசிட்டே போகலாம். உனக்காக நான் எதுவும் வாங்கி, ஏன்னா வெளியில கூட்டு போனோம் அப்படின்ற போது பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, மேம் வெளியில போனாலே ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னு. செட் அ பவுண்டரி, அங்கே தான் நம்ம ரூல் செட் பண்ணணும். நம்ம ஜஸ்ட் ஒரு டிரைவ் போகிறோம். ஓகே, அப்போ டிரைவ் போகும்போது உன்னை சுற்றி என்னெல்லாம் இருக்குன்னு பாரு, மக்கள் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பாரு. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ நம்ம கிரியேட் பண்ணாதான் we can connect to them. ஓகே, எப்படி நான் அந்த குவாலிட்டி டைம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் தான் இங்கே. இப்போ நம்ம எவ்வளோ டைம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட கனெக்ட் ஆவாங்க. நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க மேம்னா, நீங்கள் உங்கள் டைமை கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ தட்ஸ் த ரீசன் they are not listening to you. நீங்கள் உங்களோட டைமை அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து பாருங்களேன், நல்லா அவங்க கனெக்ட் ஆவாங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட் இஸ் கண்ட்ரோல். ஓகே, நீங்கள் உங்கள் குழந்தைங்களை வந்து ஒரு பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும், ஒரு ஹேபிட்டை உருவாக்கணும்னா நீங்கள் வந்து அவங்களோட கனெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த கண்ட்ரோலை எடுத்துக்க முடியும். ஸோ இது ரொம்பவே முக்கியம். யூ நீட் டு கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ நீட் டு கனெக்ட் வித் தெம், அண்ட் ஃபைனலி யூ நீட் டு கண்ட்ரோல். சி, குழந்தைங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோலுன்ற இந்த வேர்டை வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து தப்பாக புரிஞ்சுக்கூடாது. கண்ட்ரோல் இன் த சென்ஸ், இஃப் யூ நீட் டு சேஞ்ச் சம் பிஹேவியர். இப்போ ரொம்ப நேரம் அவங்க நைட் ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க மேம் பெட் டைமில் அப்படின்னா, அதை மாற்றணும்னா முதல்ல we need to do that. ஓகே, அப்பா அம்மா அதை பார்க்கக்கூடாது, அதை குழந்தைங்க ஃபாலோ பண்ண வைக்கணும். அப்படி ஃபாலோ பண்ண வைக்கணும், நம்ம முதல்ல அவங்களோட கனெக்ட் ஆகணும். நம்ம கனெக்ட் ஆனால் தான் அந்த ஹேபிட்டை மாற்ற முடியும். சரி, அப்போ என்ன செய்யணும்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லுங்கள். அந்த இடத்துல நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஏதாவது அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களோட டே எப்படி இருந்ததுன்னு குழந்தைங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, ஆப்வியஸாக அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களோட டே எப்படி போச்சுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. will this happen on day 1? no, it will not happen. 10 days, 15 days, you try connecting, obviously அந்த கண்ட்ரோல் வந்து உங்களால எடுத்துக்க முடியும். ஸோ ப்ராப்ளம்ஸையும் பேரண்ட்ஸ் தான் கிரியேட் பண்றாங்க, அப்போ எக்ஸாக்ட்லி அதோட சொல்யூஷன்ஸையும் பேரண்ட்ஸ் தான் டெஃபினெட்லி. யா. ஸோ அடுத்த பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த அகாடமிக்ஸ் வந்துட்டாலே நம்மளோட கல்ச்சர் இது வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் டியூஷன் அனுப்புறது. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் கல்ச்சராகவே காலங்காலமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. மேத்ஸ் வரலையா டியூஷன் சேர்க்குற, சயின்ஸ் வரலையா அதுக்கு ஒரு டியூஷன், இங்கிலீஷ் அதுக்கு ஒரு டியூஷன். ஸோ இந்த மாதிரி வரிசையாக வேற டியூஷன்ஸுக்கு அமுச்சு விட்டுட்டே இருக்கிறதுக்கு பதிலாக, ஒரு குழந்தைக்கு படிப்பு வரல ஆர் அவங்க ஏதோ டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா எதனால அதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பேரண்ட்ஸாக அவங்களால அட்ரஸ் பண்ண முடியலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்கில்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லா கிளாஸ்க்கும் போய் சேர்த்து விட்றாங்க. சில பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்றதே வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு இம்பேலன்ஸ்க்கு வந்து என்ன மேம் சொல்யூஷனா இருக்கு? சி, மார்க்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து வெளியில பேசுறாங்க. பட் அவங்களோட குழந்தைங்க எக்ஸாம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் 60, 40 இப்பெல்லாம் எடுத்துட்டு வராங்கன்னா கண்டிப்பாக அது பேனிக் ஆகுது. ஐயோ மார்க்கு கம்மி ஆகிடுதே, என் குழந்தையோட ஃப்யூச்சர் என்ன ஆகும்ன்ட்டு அந்த ஒரு பயம் வரும்போது ஆப்வியஸாக தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கிட். ஓகே, சி, இது நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். மார்க்ஸ் இட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸ்டடீஸ் கண்டிப்பாக ஒரு குழந்தை படிக்கணும், படிப்பு தான் எல்லாமே. பட் எல்லா குழந்தைங்களாலுமே டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் ஆக முடியாது அப்படின்றத பேரண்ட்ஸ் வந்து மைண்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளோட வேர்ல்டில் வந்து கொட்டி கிடக்குது. ஓகே, ஆனால் ஏன் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுல தவற விட்டுடுறாங்க? நம்ம பேசின ஃபஸ்ட்டு 2 தான் முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு குழந்தைங்களோட கனெக்ட் ஆகுறீங்களோ அவங்களோட ஸ்கில்ஸை அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக வந்து நான் என்ன சொல்வேன் பேரண்ட்ஸ் கிட்டனா, மூவ் ஃப்ரம் மார்க்ஸ் டு ஸ்கில். ஓகே, அவங்களோட மார்க்ஸை விட்டு வெளியில வாங்க, அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கன்ட்டு. இப்போ ஒரு குழந்தை 90% எடுக்கிறாங்க, 90 and above எடுக்கிறாங்கன்னா டெஃபினட்டா அந்த குழந்தைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த குழந்தைகிட்ட கேளுங்க நீ என்னவா ஆகணும்ன்றத, அவங்கள ஷேப் பண்ணுங்க, அவங்க கூடவே இருங்க. இப்போ சில குழந்தைங்க வந்து 70 தான் எடுக்குது, எனக்கு அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, ஐ வாண்ட் டு டூ அ பப்ளிக் ஸ்பீக்கிங், ஐ வாண்ட் டு பிகம் அ யூடியூபர். இப்போ எல்லாமே யூடியூபர் சொல்கிறாங்க. சி, பட் இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஒரு 4th 5th படிக்கிற பிள்ளைங்கிட்ட நீ யூடியூபர் ஆகலான்ட்டு நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது. ஆனால் மேபி அவன் காலேஜ் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஈ கேன் பிகம் அ யூடியூபர், ரைட்? அப்போ அந்த யூடியூபருக்கு என்ன குவாலிட்டிலாம் இருக்கணும், அதுவே பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சி, சும்மா நம்ம ஒரு வீடியோ போடுறோம், ஏதோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எங்கள் வீட்டிலே என் பையன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கோவிட் திருப்பி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னோடனே ஒரு மாஸ்க்கை ஒன்று போட்டுட்டு ஒரு வீடியோ வந்து சி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஹேவ் டு புட் மாஸ்க் அப்படிலாம் பேசி போட்டால் நம்மளுக்கு நிறைய லைக்ஸ் வரும் இல்லாமல், நீனும் உன் சேனலில் போடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஓகே நீ வந்து சொன்னது கரெக்ட், ஓகே மாஸ்க்கு வெரி இம்பார்ட்டன்ட், பட் எதுக்கு மாஸ்க் போடணும், அப்படி மாஸ்க் போடாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ படிக்க செய்யணும். இப்போ நீ படிக்கிறது வெறும் ஸ்கூல் புக்ஸாக மட்டும் இருக்கக்கூடாது. யூ நீட் டு
ரீட் சம் புக் விச் இஸ் ரிலேட்டட் டு இட். நீ யூடியூபரா ஆகணுமா, அப்ப ஏற்கனவே யூடியூபரா இருப்பாங்க, அவங்க எப்படி யூடியூபர் ஆனாங்கன்ற மாதிரி ஏதாவது ஒரு லைஃப் ஹிஸ்டரி இருக்கும், அவங்களோட ஃபெயிலியர்ஸ் அதுல இருக்கும், அந்த புக்ஸை படிக்க வைங்க. ஓகே, இந்த வயசுல உன்னால ஆக முடியாது, உன்னால நாலேஜ் தான் கெயின் பண்ண முடியும். ஓகே, சப்போர்ட் யூ, நீ 18 இயர்ஸ்க்கு மேல யூ கேன் பிகம் அ யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை தான் என்கரேஜ் பண்ணுமே தவிர்த்து இல்ல நீ யூடியூபர் ஆக முடியாது, உனக்கு யூடியூபர்லாம் சோறு போடாது, ஓகே நீ படிக்கிற வேலையை பண்ணிட்டு பாருன்னா, நம்ம எந்த அளவுக்கு இந்த ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த படிப்பு மேல இருக்கிற ஒரு நாட்டமே அவங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எப்படி அவங்க வழியில போய் அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் 70% திஸ் இஸ் ஆல்சோ ஒன் சேலஞ்ச். நீங்கள் கேட்டிங்களா, இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம், அவங்களுக்கு படிக்க வேண்டாம். ஓகே, ஏன்னா இப்போ ஒரு கிளாஸ் டீச்சர் வந்து 40 மினிட்ஸ் எடுக்கிறாங்கன்னா they don't have that patience to listen. ஓகே, அதில் ஏதாவது அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டீச்சர் அங்கே டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், குழந்தைங்களோட கனெக்ட் பண்ணணும், அவங்க அந்த they are also facing very லைக் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு குழந்தைகள் வந்து உட்கார வச்சு புரிய வைக்கணும் அப்படின்றது. 10-15 டேஸ்க்கு முன்னாடி went to a school வேற ஒரு கேரியர் டாக் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் வந்து சைக்காலஜி பற்றி தான் அந்த இடத்துல பேசினேன். சைக்காலஜி பற்றி பேசும்போது அங்கே ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒருத்தருக்குமே சைக்காலஜி பற்றி தெரியல. பட் when I started talking, அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி என்னெல்லாம் ஃபீல்டு இருக்கு சைக்காலஜியில், என்னெல்லாம் செய்யலாம், அப்ப நீ என்ன ஆகணும்ன்ற போது நான் வெளியில வரும்போது எல்லாருமே என்கிட்ட அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஆண்டி நான் இது செய்யணுமா, இப்போ காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும், நான் எங்க போய் படிக்கணும், நான் எங்க போய் சர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம தான் காமிக்கணும். ஒரு யூடியூபர் ஆகணுன்ற ஒரு பையனுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதே தெரியாது. மேபி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். பட் இங்க பேரண்ட்ஸ் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, மார்க்ஸ் கம்மியா எடுத்துட்டு ஐயோ நாளைக்கு வேலை கிடைக்காது, என்னவா ஆகும் அப்படின்ற ஒரு டிராயிங் வருதா, ப்ளீஸ் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டான்ஸ் வருதா, டான்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இட் டிபெண்ட்ஸ். குக்கிங்ல இப்போ எவ்வளவோ மேல் சைல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா குக்கிங்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அவங்க அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க, மேம் எனக்கு உடம்பு சரியாத போது எனக்கு ஹஸ்பண்ட் வரது கிடையாது, எனக்கு என் சைல்டு வந்து ஹெல்ப் பண்றாங்க, யூடியூப் பார்த்து பண்றாங்க. ஓகே, ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பையன் போய் நின்று சமைக்கலாமான்னு இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்கு. நம்ம மாடர்ன் பேரண்டிங் இவ்வளோ பேசுறோம், பட் இன்னமும் வந்துட்டு வீட்டில் ஹஸ்பண்ட் இப்படி கேட்குறாங்கன்னு எல்லா வீட்லேயும் ஆண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து குக்கிங் கற்றுக்கணுன்றது நான் எப்பயுமே வந்து ஒரு சொல்கிற விஷயம். இதில் வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும், பெண் குழந்தைங்களும் சமைக்கணும், ஆண் குழந்தைங்களும் சரி, எல்லாரும் எல்லா வேலையும் தான் சமைக்கிறாங்களா, என்கரேஜ் பண்ணுங்க. அது தவறு கிடையவே கிடையாது. ஓகே, மேபி நாளைக்கு ஒரு பெரிய ஷெஃப் ஆகலாம், இல்லை ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணல, பெரிய ஹோட்டலே கூட அவங்க பில்ட் பண்ணலாம். ரைட், யூ டோன்ட் நோ, ஒரு டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எல்லா குழந்தைங்களுக்குமே கண்டிப்பாக பொருந்தும் அப்படின்றதான் என்னோட இது.